Hi students, இன்னைக்கு நாம 10th geometryல exercise 4.1ல question number 3 and 4 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A vertical stick of length 6 meter cast a shadow 400 cm long on the ground. At the same time, a tower cast a shadow 28 meter long. Using similarity, find the height of the tower னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்கில் விழுது. அதே நேரத்தில் ஒரு ஸ்டிக்கோட 6 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கோட ஷேடோ வந்து 400 சென்டிமீட்டர் லாங்கும் சேமாக விழுந்துச்சுன்னா அந்த டவரோட ஹைட்டு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டவர் நம்ம எடுத்துருக்கோம். அந்த டவரோட ஷேடோ வந்து எவ்வளோன்னா 28 மீட்டர் லாங்காக அது விழுது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கு அதோட லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர், அதோட ஷேடோ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். ஏன் 4 மீட்டர் போட்டிருக்கோன்னா இங்கே 400 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ 400 சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 மீட்டர். ஓகேங்களா? இதை வந்து நம்ம யூஸிங் சிமிலாரிட்டி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து ஏபிசி, இன்னொன்று பிக்யூசி. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தனியாக வந்து பிரிச்சுக்கலாம். இதில் தனியாக ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் ரெண்டையும் எழுதிக்குவோம். ரெண்டும் சிமிலர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பை சிமிலாரிட்டி நம்ம என்ன செய்வோம்? அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எழுதலாம். ஸோ QC பை BC ஈக்குவல் டு PQ பை AB. QCயோட வேல்யூ வந்து 4, BCயோட வேல்யூ வந்து 28, அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி PQயோட வேல்யூ வந்து 6, ABயோட வேல்யூ வந்து H. இப்போ கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள். H ஈக்குவல் டு 28 இன்ட்டு 6 பை 4. இப்போ 1 4 is 4, 7 4s are 28. அப்போ H ஈக்குவல் டு 6 இன்ட்டு 7 வந்து 42 வரும். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 42 மீட்டர். ஓகேங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 2 triangles QPR and QSR right angle at P and S respectively. 2 triangle இருக்குது. ஒன்று வந்து PQR, இன்னொன்று வந்து QSR. சரிங்களா? 2 ட்ரையாங்கிள். இதில் வந்து ரைட் ஆங்கிள் எங்கே வருது? P அண்ட் S 2 இடத்துல வருது. ஆர் ட்ரான் ஆன் த சேம் பேஸ் QR. ரெண்டுக்குமே பேஸ் வந்து சேம் தான் QR. on the side same base QR on the side of same side of QR. If PR and SR intersect at T. இந்த ரெண்டும் ஒன்று கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பாயிண்டில்? T அப்படிங்கிற பாயிண்டில் கட் பண்ணுது அப்படின்னா என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? PT இன்ட்டு TR ஈக்குவல் டு ST இன்ட்டு TQ அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? T அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். PRவும் SQவும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து T. சரிங்களா? ஸோ இதில் வந்து 2 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த 2 ட்ரையாங்கிளும் நம்ம இங்கே தனியாக எழுதிக்கலாம். இப்போ என்னென்ன ட்ரையாங்கிள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QPT, இன்னொன்று வந்து RST. இதில் ஆங்கிள் S, Pயும் Sயும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால 90 டிகிரி. ஸோ ரெண்டும் ஈக்குவல். அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆங்கிள் ஈக்குவல்னா T வந்து காமன். ரெண்டுலேயுமே வந்து ஆப்போசிட் சைடு ஆங்கிள், ரெண்டுலேயுமே வந்து ஆப்போசிட் சைடு ஆங்கிள் வந்து எப்போவுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் Tயும் வந்து நம்மளுக்கு ஈக்குவல். ஸோ 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 3வது ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். பை AA சிமிலாரிட்டி படி நம்ம வந்து கரஸ்பாண்டிங் சைடு எழுதிடலாம். ஸோ PT பை ST ஈக்குவல் டு மொதல் ட்ரையாங்கிளில் PT இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது? ST இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு அப்புறமேட்டு QT பை RT. இப்போ இது ரெண்டையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ PT இன்ட்டு TR ஈக்குவல் டு ST இன்ட்டு TQ. ஸோ அதுதான் அங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ப்ரூவ். Thank you students.